ட்ரெஸ் டேக் வச்சு புக் மார்க் செய்யுங்க சிஸ்டர். ஓகே, செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு டேக் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இது ரெண்டாக மடித்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளையோட ஹாஃப் ஷேப்பை வந்து வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை மடித்த மாதிரியே வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் சேமான சைஸில் வரணும். அதனால தான் பேப்பரில் கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பேப்பரை யூஸ் பண்ணி அதில் அச்சு மாதிரி வச்சு வரைஞ்சி அதுக்கப்புறம் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். டைரெக்டாக கூட வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை அந்த டேக்கில் வரைஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த டேகையும் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஷேட் கொடுக்கலாம் தான் நினச்சி அதுக்கப்புறம் சரி டபுள் ஷேடில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பர்பிள் அதுக்கப்புறம் பிங்க் மாதிரி லைட்டாக அங்கேங்க ஷேடு வர மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஏதோ ஒன்று மிஸ்டேக்காக இருக்க மாதிரியே தெரிஞ்சு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு நல்லா வார்னிஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓரத்தில் அப்புறம் அந்த இடையிலலாம் வந்துட்டு கிளிட்டர் க்ளூ வந்து பர்பிள் கலரில் கொடுத்தா நல்லாயிருக்கும் தோணுச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே லைட்டாக கொடுத்துட்டு நல்லா காய வச்சுக்கிறேன். தென் ஒரு ஹோல்ஸ் போட்டு ஜம்ப்ரிங்ஸை மாட்டி விட்டுட்டு செயினில் பீட்ஸை மாட்டி விட்டுட்டு அப்படியே அந்த ஜம்ப்ரிங்ஸில் மாட்டி விட்டுட்டோம்னா நம்மளோட புக் மார்க் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பதிலாக டேசல் கூட மாட்டிக்கலாம். இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பெயிண்டிங் கொஞ்சம் மாற்றியும் ட்ரை பண்ணி பார்த்தேன்.